அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் நம்ம மத்தியில். நம்மளுடைய தகப்பன் நம்மளை கைவிடாதவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட சில வசனங்களை நம்ம வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்ல போகிறோம். நம்மளுடைய கண்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்குது? நம்மளுடைய மனக்கண்கள் குருடாக இருக்குதா? கர்த்தரை எல்லா நேரத்துலையும் நம்ம தேடும் பொழுது அவரை பார்க்குறோமா? இல்லை தேவையான நேரத்தில் அவரை தேடி தேவையான தருணத்தில் மட்டும் அவரை நோக்கி இப்படி மேலே பார்க்குறோமா? நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்டவைகளாக இருக்குது என்று சில வசனங்களை வாசித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 15 வசனம். லூக்கா 24:15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அடுத்த வசனம் 16 வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த வசனத்தில் பாருங்க, 15 வசனத்தில் நம்ம பார்த்தோம், இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடே நடந்து போனார். நம்ம வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் உங்களோடு கூட யார் நடந்து கொண்டு வருகிறார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய பிரசன்னம் தான் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் நானாக வந்துட்டேன் அப்படின்னு யாருனாலையாவது சொல்ல முடியுமா? முடியாதே. அவருடைய கிருபை, நம்ம மூச்சு விடுறது அவருடைய கிருபை, நம்ம இருக்கிறது அவருடைய கிருபை. அப்போ பாருங்க, இயேசு தாமே அவர்களோடே கூட நடந்து போகிறார். அந்த 2 பேர் கூட இயேசப்பா நடந்து போறாரு. ஆனால் அடுத்த வசனத்தில் 16 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்ட கண்களாய் இருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட நடந்து வர்றத அறியாமையில் இருக்கிறாங்க. அநேகம் பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. வழி நடத்தி கொண்டு வர்றது அவருடைய கிருபை. நம்மளுடைய தாய் தகப்பன்மார் அவர்கள் நீதிமான்களா இருக்க போய் சில கிருபைகள் நமக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்மனால தான், நம்மளுடைய பிரயாசத்தினால தான், நம்ம இருக்கிற லெவல்ல தான் கர்த்தர்னால எதுவுமே கிடையாது, நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அநேகர் அந்த அறியாமைக்குள்ள மாட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மளுடைய கண்கள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களாய் இருக்கணும். அனுதினமும் காலையில் எழும்பி அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். அவர் கூட நடந்து வரும் பொழுது, ஐயோ எனக்கு தெரியலையே, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் அநேக நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, இருதயத்தில் அப்படியே கலக்கங்கள் நிரம்பும் பொழுது, எனக்கு யாருமே இல்லையே, நான் இப்படி தனியாக விடப்பட்டு இருக்கிறேனே, யாரிடத்துல நான் போய் சொல்லுவேன், என் வருத்தத்தை யார்கிட்ட சொல்லுவேன்னு அநேக நேரம் அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மளை மீறி வந்துடுது. நமக்கு கூட யார் இருக்கிறார்? தகப்பனார் இருக்கிறார். பரம தகப்பனார் நமக்கு கூட இருக்கிறார். அது அறியாமையில் நிறைய பேர் மாட்டி கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கரெக்டாக கர்த்தருடைய கண்கள் எப்படி உங்களை நோக்கி பார்க்குதோ அதே போல உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிற வண்ணமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 8 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 8 வசனம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். இந்த இடத்துல பாருங்க, சீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது பிடிச்சிடணும்னு அவன் பிரயாசப்படும் பொழுது என்ன பண்ணுறான்? ஒரு இடத்துல பாளையம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஆலோசனை பண்ணுறது பாருங்க, அந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவுக்கு தெரிய வருது. எப்படி தெரிய வருது? கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக, எலிசாவின் மூலமாக அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு
ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த சீரியா ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. என்ன கோபம் வருது? நம்ம வீட்டில் நம்ம அறையில் இருந்து போடுற திட்டத்தை யார் அங்கே சொல்லி கொடுக்குறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சைடில் யாரும் ஸ்பையா இல்லை. ஆனால் அந்த இடத்துல இஸ்ரவேல் இடத்துல எலிசா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த எலிசா பாருங்க, கர்த்தரிடத்துல கேட்டு காரியங்களை இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு சொல்லுகிறவனாய் இருக்கிறான் என்று தெரிவிக்கிறாங்க. யாருக்கிட்ட? சீரியா ராஜா கிட்ட. அப்பொழுது அவன் என்ன பண்றான்? அந்த எலிசாவை பிடிச்சா இஸ்ரவேல் தேசத்தை நம்ம கைப்பற்றி விடலாம் என்று சொல்லி எலிசாவை நோக்கி அவன் போறான். அப்ப போகும் பொழுது அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 14ஆம் வசனத்தை, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இந்த 2 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். முதலாவது 14ஆம் வசனத்தில் பாருங்க, அவனுக்கு எதிராக எலிசாவினுடைய கூடாரத்துக்கு சுற்றி அவன் என்ன பண்ணுறான்? சீரிய ராஜா குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்புகிறான். எலிசா யாரு? ஒரு சாதாரண மனுஷன். ஒரு சாதாரண மனுஷனை பிடிக்கிறதற்கு அவன் என்ன பண்ணுறான்? பலத்த இராணுவத்தை, குதிரைகளை, அவனிடத்துல இருக்கிற எல்லா பெரிய சக்திகளையும் என்ன பண்ணுறான்? அனுப்பி கொடுக்குறான். எதற்காக? எப்படியாவது அந்த எலிசாவை பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 15ஆம் வசனத்துல வேலைக்காரன் என்ன செய்றான்? அதிகாலமே எழுந்து வெளியே பார்க்கிறான். அவன் பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த கூடாரத்தை சுத்தி என்ன இருக்குது? இராணுவம் இருக்குது, குதிரைகள் இருக்குது, ரதங்கள் இருக்குது, பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க. அவன் பார்த்த உடனே அவனுடைய பார்வை பாருங்க, அவன் கண்டான் அந்த குதிரைகளை, ரதங்களை, பட்டணத்தை சுற்றி இருக்கிறத அவனுடைய கண்கள் கண்டது. கண்டவுடனே அவனுடைய வாயின் வார்த்தைகளை பாருங்க, ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வேன்? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் விசுவாசிகள் அநேகர் போய்கொண்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. அநேக நேரத்தில் நம்ம சூழ்ந்து இருக்கிறோம். சத்ரு என்ன பண்ணுவான்? நம்மளை அழிக்கிறதற்கு, நம்மளுடைய விசுவாசத்தை கரைப்படுத்துகிறதற்கு, இயேசு கிறிஸ்துவோடு நம்ம நடக்காம இருக்கிறதற்கு குதிரைகளையும் ரதங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வீட்டில் சண்டைகளையும் அவன் கொண்டு கொண்டே தான் இருப்பான். ஆனால் இங்கே பாருங்க, இந்த வேலைக்காரன் அவனுடைய கண்கள் அந்த பிரச்சனையை பார்த்தோன்னே என்ன சொல்லுது? ஐயோ ஆண்டவனே, நான் என்ன செய்வேன்? அந்த நிலைமையில அநேகம் பேர் இருக்கிறீங்க. ஐயோ நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ என் வாழ்க்கையில் என்ன செய்ய போறேன்? வேலைக்காக என்ன செய்ய போறேன்? அடுத்த ஃபியூச்சர் இருக்குதே, அது என்ன செய்ய போறேன்? பிள்ளைகளை செட்டில் பண்ணணுமே, என்ன செய்ய போறேன்? இந்த என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கொள்ளுகிற அநேகம் பேர் இருக்கிறாங்க. வேலைக்காரனுடைய பார்வை பாருங்க, என்னதான் செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு மனப்பான்மை. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 16ஆம் வசனம், 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஹல்லேலூயா. எலிசா சொல்றாரு அந்த வேலைக்காரன் இடத்துல, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர் எந்த கண்களில் பார்க்குறாரு? எலிசாக்கு என்ன விதமான கண்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? அதே மாதிரி தான் அவரும் பார்த்துருப்பாரு. குதிரைகளை பார்த்துருப்பாரு, ரதங்களை பார்த்துருப்பாரு, சுற்றி இருக்கிற மக்களை பார்த்துருப்பாரு. ஐயோ நம்ம இப்போ மாட்டிக்கொண்டோமேன்னு தானே எலிசாவுக்கும் தோணி இருக்கணும். ஆனால் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார். அவருடைய கண்கள்ல ஒரு விசுவாசம் தெரியுதா? அவர் தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அப்படிப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு புலம்புறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. நம்மளோடு
இருக்கிறவர் பெரியவர், என்னுடைய கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்காக செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க வாயினால அறிக்கை எடுக்கிறவர்களாய் இருங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, இந்த மாதிரி என்னுடைய கண்கள் விசுவாச கண்களாய் மாறணும்பா. அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, 6:17 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. எலிசா விண்ணப்பம் செய்கிறாரு. என்ன விண்ணப்பம் செய்கிறாரு? அவனுடைய கண்களை திறந்தருளும். வேலைக்காரனுடைய கண்கள் திறந்து தான் இருக்குது. ஆனாலும் எலிசா ஏன் அந்த இடத்துல கண்களை திறந்தருளும்னு மறுபடியும் சொல்கிறாரு? அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த இடத்துல கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அவனுக்கு தெரியல. அந்த பலவான்கள் தான் கண்களுக்கு தெரியுறாங்களே, அந்த பிரச்சனைகள் தான் கண்களுக்கு தெரியுதே, அந்த போராட்டம் தான் அவனுடைய கண்களுக்கு தெரியுதே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துட்டான், கர்த்தர் செய்த அற்புதங்களை அவன் மறந்துட்டான். பிரியமானவர்களே, இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எலிசா சொல்லுகிறார் அந்த இடத்துல, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை சுற்றி என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி, அதை குறித்து அதை பார்த்து ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அதற்கு மேலாக நம்மளுடைய தகப்பனார் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு வைத்திருப்பார். இந்த வசனத்தில் பாருங்க, அக்கினிமயமான அவனுடைய கண்கள் பார்க்குது, குதிரைகளை தான் பார்க்குது. எலிசாவினுடைய கண்கள் பார்க்குது அக்கினிமயமான குதிரைகள். அந்த பெரிய ப்ரொடெக்ஷனை கர்த்தர் யாருக்கு கொடுப்பார்? நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். அப்படிப்பட்ட விசுவாச கண்கள் நமக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, அநேக இடத்துல பார்க்குறோம் இந்த மேகஸ்தம்பங்கள், அக்னி ஸ்தம்பங்கள், இதெல்லாம் வச்சு கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நம்மளால முடியல, நம்மளால ஜெபிக்க முடியல, என்னால் உட்காரக்கூட முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற நிலைமையில் அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அதை அறிந்து கொள்றதற்கு நமக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறியாமை மேற்கொள்ளுகிறதுனால இதெல்லாம் ஒருவேளை இல்லையோ, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற பெரிய குழப்பம் நம்மளுடைய இருதயத்தில் வந்துடுது. பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை சொல்லி நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் தகப்பனே, நீர் என்னோடு கூட நடந்து வருகிறீர் என்று விசுவாசத்தில் நான் இருக்கிறேன். ஆனாலும் சில நேரத்தில் ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு இருக்கிறேன் தெரியலையே. மற்றவர்கள் முன்னேறி போகிறாங்க, மற்ற பசங்க அடுத்த இடத்துக்கு படிச்சுட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இருதயம் அப்படி கலங்கின நிலைமையில இருக்குதே. அப்பா, மற்றவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, மற்றதை யோசிச்சு 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 அநேக நேரத்துல கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்பா, நீ நேர்த்தியான காரியத்தை செய்திருக்கிற தேவனே. அப்பா, எங்களுக்கு பெஸ்ட்டை தான் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனாலும் தகப்பனே, இந்த காத்திருப்பின் காலத்துல அப்பா, இந்த வெயிட்டிங் டைம் பீரியட்ல அப்பா, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் பலப்படுத்துவீராக தகப்பனே. ஆவியானவரே, நீங்க அவங்களுக்கு தயவு செய்வீராக தகப்பனே. அப்பா, சோர்ந்து போகாம எனக்கு இப்படி நடக்கலையே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் அவங்க கண்ணில் தெரியுது அப்படின்னா அப்பா, அந்த பார்வையை நீர் மாற்றி கொடுப்பீராக தகப்பனே. பார்க்குற விதத்தை நீங்க மாற்றி கொடுங்க. எப்படி எலிசாவினுடைய கண்கள், அந்த விசுவாச கண்கள் அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பாதுகாப்புக்கு ஏதுவான காரியத்தை பார்த்துச்சோ அப்பா, ஒவ்வொரு கஷ்டத்திலையும், ஒவ்வொரு பள்ளத்தாக்குலையும், ஒவ்வொரு பாடுகள்லையும் அப்பா, உம்முடைய ப்ரொடெக்ஷனை நாங்கள் பார்க்கணும், உம்முடைய கரங்களை நாங்கள் பார்க்கணும். கர்த்தர் எங்கள் மேலே வைத்திருக்கிற பெரிய அபிஷேகத்தை நாங்கள் பார்க்கணும். அப்பா, உம்மை முன்னிட்டு நாங்கள் இந்த வாழ்க்கையில் முன்னேறி செல்லுகிறதற்கு கிருபைகளை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, கண்களில் இருக்கிற அந்த மறைவை நீக்கி போடுங்க, அறியாமையை நீக்கி போடுங்க.
இயேசுவின் நாமத்தில் அந்த விசுவாச கண்களாக மாற கடவுது தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி தகப்பனே. ஆமேன்.